interior angle of a regular polygon exceeds the exterior angle by 132 degree. Then the number of sides in the angle இந்த பாலிகனோட அந்த நம்பர்ஸ் என்ன சைட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு இங்கே கிவன் வந்து இன்டீரியர் ஆங்கிளோட ஃபார்முலா தெரியும். ஸோ இன்டீரியர் ஆங்கிளோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 2n minus 4 into right angle. So 90 degree divided by n. கரெக்டா? நெக்ஸ்ட்டு எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 360 by n. ஸோ 360 டிகிரி பை n. இப்போ நமக்கு எக்ஸீட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2n minus 4 into 90 by n minus 360 degree by n equal to 132ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 132 டிகிரி. இப்போ என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ n வந்து எல்சிஎம் ஆல்ரெடி சேமாக தான் இருக்குது. ஸோ என்னை காமனாக எடுத்துக்கிறோம். இதை உள்ள மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 180n மைனஸ் 360, இங்கே ஒரு மைனஸ் 360 டிகிரி இருக்குது. ஸோ 132 டிகிரி. இந்த எண்ணை இங்கே கொண்டு போய்க்கிறோம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போது ஏன்னா ரெண்டுமே மைனஸ் சைன், ரெண்டும் சேம் சைனில் இருக்கனால ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 180 டிகிரி n மைனஸ் 720 டிகிரி ஈக்குவல் டு 132 டிகிரி n. கரெக்டுங்களா? இப்போது இந்த எண்ணை இந்த சைடும் நம்பரை அந்த சைடும் கொண்டு போகிறோம். ஸோ 180 டிகிரி n மைனஸ் 132 டிகிரி n ஈக்குவல் டு 720. இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 48n. ஸோ 720 டிகிரி n ஈக்குவல் டு 720 டிகிரி பை 48 டிகிரி. ஸோ அடித்தோம் அப்படின்னா நமக்கு 8 டேபிள் அடிக்கலாம். ஸோ 6 டைம்ஸ் வரும். இங்கே வந்து 9 டைம்ஸ் வரும். இந்த 0 அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ திரும்பி அடிக்கிறோம். இது 15 டைம்ஸ் போகும். அப்போ என்னோட வேல்யூ 15. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.